இந்த கூலி ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இந்த சேவா கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும்னு. நிச்சயமாக தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி எடுத்து வைக்கடா டேபிள்னு சொல்லலாம். ஏன்னா தெலுங்குல நாகார்ஜுனா, கன்னடத்தில் உபேந்திரா, ஹிந்தியில் அமீர் கான், அப்புறம் நம்ம தமிழில் சொல்லவே தேவையில்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அப்புறம் இன்னும் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், இன்னும் ஏகப்பட்ட பேர், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இவ்வளோ பேர் கிடச்சி ஏதோ ஏனாதானான்னு படம் எடுத்து கல்லா கட்டலான்னு நினைக்காம 2 வருஷம் டைம் எடுத்து சொந்த சந்தோஷத்துக்கு கூட எங்கேயும் போகாமல் வராமல் நின்று 2 வருஷம் பாடாப்பட்டு தரமான படத்தை இறக்கியிருக்காரு நம்ம லோகேஷ். இன்னைக்கு ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் ஸ்லோவாக தான் இருக்குது, ஆனால் வேறு லெவல். ட்ரெய்லர் 3 நிமிஷத்துக்கு இருக்குது, ஆனால் மற்ற ட்ரெய்லர் மாதிரி தாறுமாறாக ஸ்பீடாக இருக்கும்னு நினச்சேன். இந்த ட்ரெய்லர் ஸ்லோவாக தான் கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான்னு சொல்கிற டைலாக் மாதிரி ஒருத்தன் பிறக்கும் போதே அவன் நெத்தியில் எழுதி வச்சுருக்கான், அவனுக்கு எவன் கையில் சாவுன்னு ஆரம்பிக்குது. ஒருத்தன் 30 வருஷமாக ஆஃப்லைன்லேயே வச்சுருக்கேன், அவனுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் நம்ம சத்யராஜ் வாய்ஸில் பில்டப் பேத்த பின்னாடி நம்ம அணியோட மேஜிக் வாய்ஸில் தலைவர் என்ட்ரி தாறுமாறு. அப்புறம் நம்ம அமீர் கான் 2-3 இடத்துல காமிச்சிருந்தாலும் இந்நேரம் ஹிந்தியில் ஹைப்பு பற்றிருக்கும். ஏன்னா 2-3 இடத்துல வந்தாலும் தாறுமாறாக இருக்குது அவரோட ஃப்ரேமு. நாகார்ஜுன் ட்ரெய்லர் ஃபுல்லாகவே ரஜினிக்கு ஈக்குவலாக வராரு. எனக்கு தெரிஞ்சு படம் ஃபுல்லாக வருவாருன்னு நினைக்கிறேன். மெயின் வில்லனாக கூட இருக்கலாம், இல்லைன்னா நம்ம அமீர் கானுக்கு கீழே கூட இருக்கலாம். சௌபின் சாகிரும் ஒரு வில்லனாகவே இருக்கலாம், ஆனால் அது எல்லாருக்கும் கீழேயா இருக்கலாம். நம்ம உபேந்திரா அங்கங்கே வராரு, அவர் என்ன கேரக்டர்னு கெஸ் பண்ண முடியல, ஆனால் தரமான ஒரு கேரக்டராக தான் லோக்கி கொடுத்துருப்பாரு. ஆக மொத்தமாக பார்க்கையில் லோக்கிக்கு தரமான ஒரு படையல் கொடுத்துருக்காரு. படமாக பார்க்கையில் தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக விக்ரம் மாதிரி ஒரு கூலியை கொடுத்துருப்பாருன்னு நம்புவோம். ட்ரெய்லரில் வந்து அணியோட அலபோலா பிஜிஎம் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த பிஜிஎம் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிடும். ஒட்டு மொத்தமாக பார்க்கல ட்ரெய்லர் ஸ்லோவாக இருந்தாலும் ட்ரெய்லர் தாறுமாறு. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படமாக அமையும். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி எடுத்து வைங்கடா டேபிள்னு சொல்லலாம். எல்லாரும் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கலாம் ஆகஸ்ட் 14க்கு அப்புறம். இது வரைக்கும் எவ்வளவோ யூடியூபர்ஸ் நம்ம ரஜினிகாந்த் என்ற குதிரை மேலே ஏறி சவாரி செஞ்சுருக்கலாம். அந்த வகையில் நானும் ரஜினிகாந்த் என்ற குதிரை மேலே வீடியோ போடுறதுல ரொம்ப சந்தோஷம். 10ஓட 11 இல்லாமல் இந்த வீடியோவுக்கும் இந்த சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி சினிமா நியூஸ் டெய்லியும் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பேசுனது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் போக போக திருத்திக்கிறேன். ஸோ எதுவும் நினச்சிக்கிறாதீங்க, இனிமேல் நான் கரெக்டாக பண்ணுறேன். எதுவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் யார் எங்கேருந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எங்கேருந்து பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.